இப்போது நான் அடைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஆழாக்கால் ஒரு ஆழாக்கு இந்த மாதிரி அதால் ஒரு ஆழாக்கு பச்சை அரிசி, அதுக்கப்புறம் அதே ஆழாக்கால் அரை துவரம்பருப்பு, அரை கடலைப்பருப்பு, கால் பயத்தம்பருப்பு. ஸோ இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக உளுத்தம்பருப்பு. திரும்பவும் சொல்கிறேன், எந்த கப்பாக வேணாலும் இருக்கட்டும், நான் இன்றைக்கி இந்த ஆழாக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கப்பு பச்சை அரிசின்னா அதே கப்பால் அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு பயத்தம்பருப்பு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஜஸ்ட் சேர்ந்து வரதுக்காக தான் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஊற விட போகிறோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறினா போகிறோம். இது நம்ம உடனே வாத்துடலாம். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக புழுங்கல் அரிசி சேர்க்கக்கூடாது. வெறும் பச்சை அரிசியில் தான் இது பண்ணணும். இது ஊறட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஊற போட்ட இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுத்து. நீங்கள் வந்து சப்போஸ் ஈவினிங்காக பண்ணுறேன் அப்படின்னா மார்னிங்கே கூட ஊற போட்டுட்டேன்னா நல்லா ஊறித்தினாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சாலே இதுக்கு போதுமானது. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வத்த மிளகா, எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும், அதனால நான் வந்து ஒரு 8-10 வத்த மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு என்ன கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடை மாவு குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சேல் அப்படின்னா அடை அவ்வளோவா இதுவாக இருக்காது, தோசை மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் குறைன்னு 1-2 பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்சி ஜார் அலுமின ஜாலம் அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் பருப்பு ஊற வச்ச தண்ணி அதுவும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், கொஞ்சம் விட்டுக்கிறேன். வேணும்னா நம்ம திரும்ப விட்டுக்கலாம். இதில் பொடியாக கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடையெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி அடை பார்க்கும்பொழுது மஞ்சள் பொடி போட்டு பார்த்தோம் அப்படின்னா அடை பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எப்பயுமே அடைக்கு வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக வந்து மாவு கரைச்சிடக்கூடாது, ஓரளவு கெட்டியமாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கெட்டியமாக இருந்ததுனாலும் நமக்கு அடை அந்த அளவுக்கு கல் மாதிரி ஆகிடும், வேகாது பருப்பு நம்ம போட்டு அரைச்சிருக்கிறதுனால. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு இழுத்து வாக்க வரணும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான். இது பாருங்கள், இப்போ மாவே எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவ்வளோதான். இப்போது இதை நான் ஒரு 1/2 hour அப்படியே விட்டுற போகிறேன். இது வந்து புளிக்க வைக்கணும்லாம் கிடையாது, அப்படியே நம்ம உடனே வாக்கலாம். நான் வந்து இன்னொரு 1/2 hour கழித்து வாக்க போகிறேன். ஸோ 1/2 hour கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு இப்போது 1/2 hour நல்லாவே ஊறிடுத்து. இப்போ நம்ம அடை வாத்துக்கலாம். கல் நான் ஆல்ரெடி காய விட்டு வச்சுருக்கேன். நல்ல இரும்பு கல்லில் எப்பயுமே வாத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அடைக்கெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி நல்ல கனத்த இரும்பு கல்லில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வாத்து காமிக்கிறேன். கல் இப்போது நல்லா காஞ்சிருக்கு. ஆல்ரெடி நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே அடைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும். ஸோ எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு விட்டுக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்துட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி அடை எல்லாம் பண்ணும்பொழுது ஓட்டை போட்டுண்டு அதில் எண்ணெய் விட்டு பார்த்தோம்னா நல்லா மொறுன்னு வரும், நமக்கு வேகவும் செய்யும். இப்போது இந்த ஓட்டையில் எண்ணெய் விட்டுக்கிறேன்.
நல்லா வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு நமக்கு வெந்து வரும். வேகட்டும், நான் காமிக்கிறேன். நல்லா இப்போது சூப்பராக வெந்துருது. அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தையும் நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் இருந்தது அப்படின்னா 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வரும். நல்லா சூப்பராக இந்த பக்கமும் வெந்துடுது, நமக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் வாத்துக்கலாம். இரும்பு கல்லில் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். சூப்பரான பருப்பு அடை கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த அடை ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. இதோட நான் இன்னைக்கு வெண்ணெய் தொட்டு சாப்பிட போகிறேன். வெண்ணெய் வெல்லம் எது வேணாலும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம். சட்னி, மோர் குழம்பு, மோர் கூட்டு, எதோட வேணாலும், தேங்காய் சட்னி, எது கூட வேணாலும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்டிகை நாட்களில் நைவேத்தியம் பண்ணும் பொழுது புழுங்கல் அரிசி சேர்க்கக்கூடாது. அதனால் நம்ம ஒன்லி பச்சரிசி வச்சு இந்த அடை பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த அடை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவாளுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் தான் இந்த ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.